வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹனி சோப் தான் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். சோபேஸ் தான். என்கிட்ட ஒரு மேடம் கேட்டிருந்தாங்க, நீங்கள் சோபேஸ் வந்துட்டு எதில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு. உங்களுக்காக இன்றைக்கி ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு பியூரிஃபையாக உள்ளதாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 120 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வைட்டமின் இ கப்ஸ் எடுத்திருக்கேன். கிளின்சரிங் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேன் எடுத்திருக்கேன். இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிராண்டட் வந்துட்டு கடையில் விற்கிது. ஆனால் கடையில் வாங்குறதில்ல. ஏன்னா அதெல்லாம் ஒரிஜினல் தேனான்னு நமக்கு தெரியாது. தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக தயாரித்து வைப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். இந்த தேன் பாருங்கள், இந்த கலருக்கும் நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஹனி சோப் தான் தயாரிக்க போகிறோம். ஸோ அப்படி ஹனி சோப் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஹனியை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஹேர்லாம் வந்துட்டு ஒயிட் ஆகிடும்னு நினைக்கிறாங்க. இல்லை, ஹனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பளிச்சுன்னு கொடுக்கும். இறந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகம் வந்து நிறைய பேருக்கு பொலிவில்லாமல் இருக்கும். பொலிவில்லாமல் இருக்குன்னா எப்படின்னு சொல்லணும்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலையாக இருக்க மாட்டாங்க, பளிச்சுன்னு இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஹனி சோப் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள இறந்த செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். வெட்டு காயங்கள், மறுக்கள் இதமாரி வந்திருந்த அடையாளத்தை வந்து இருந்த இடம் எல்லாமே இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இளமையையும் தக்க வச்சுக்கக்கூடியது. இந்த ஹனி சோப் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து பெருசாக எதையும் மிக்ஸ் பண்ண போட கிடையாது. கிளின்சரிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிளின்சரிங் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் உள்ள அழுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஓப்பன் போல்ஸ் பண்ணி அதில் உள்ள அழுக்குகளை எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஃபேஸை முதல்ல வந்துட்டு ரொம்ப பிளாக்காக கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அழுக்குகள் தான், இறந்த செல்ஸ்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு நம்ம இந்த கிளின்சரிங்கை யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்லையுமே கிளின்சரிங் யூஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது ஆன்லைனில் விற்கிது. 100 ரூபீஸ்லேருந்து 500 வரைக்கும் விற்கிது. உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம இந்த தேனை தான் சேர்க்க போகிறோம். தேனை ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து நார்மலாக உள்ள தேனுக்கும் இதுக்கு வித்தியாசம். ஒரிஜினல் தேனை வந்துட்டு எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு வாட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த தேனை ஊற்றுனீங்கன்னா இது வந்து கலங்காமல் அப்படியே கீழே இருக்கும். இதிலே தெரியும். நீங்கள் கடை தேனை என்ன தான் வாங்கி ஊற்றினாலும் அது கலைஞ்சு போயிடும். நான் எப்போதுமே வந்துட்டு சோப் வந்து கட் பண்ணி தான் போட்டு செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து தேனில் நம்ம செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் குட்டி பீஸாக வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மெஷர்மெண்ட்டுக்காக வந்துட்டு மெஷர்மெண்ட் கப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நோ ப்ராப்ளம்ஸ். இதை நம்ம ஹனி சோப் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கும் சரி நம்ம முகத்துக்கும் சரி நிறைய நன்மைகள் இருக்குது, கணக்கில் இல்லாத. நம்ம வந்து நிறைய வந்துட்டு கடையில் உள்ள விற்கிற சோப்பையே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு சோப் இஸ் பர்ஃப்யூம் இது தான் இருக்குது, நல்ல நுறவாதுன்றோம். ஆனால் நம்ம வந்து ஹெர்பல்ஸை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும். ஸோ நிறைய பேர் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹெர்பல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. முன்னாடி கடையில் விற்கிறது தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஃபாரினர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்பிலேருந்து வந்துட்டு அவங்களே ஓனாகவே தயாரித்து விற்கிறாங்க. அவங்க அதை தான் ஹெர்பல்ஸை தான் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்துட்டு அதிகம் அவங்க யங்கஸ்டாக இருக்காங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் ட்ரெண்டிங்காக இருக்குது இந்தியாவில். இப்போ நம்ம ஆன்லைனில் வாங்கி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறோம். எவ்வளவோ காஸ்ட்டை வந்துட்டு அதிகம் செலவு பண்ணுறோம். ஸோ ஓனாக நமக்கு இதேமாரி சோப்பை நம்மளே தயாரித்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ கப்ஸ் எடுத்திருக்கேன். வைட்டமின் இ கப்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா வைட்டமின்ஸ் இ ஆயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வைட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை எங்காகவும் வச்சுக்கும், இளமையாகவும் வச்சுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கும் சரி உடம்புக்கும் சரி ஒரு தேவையான பொருள் தான் இது. அதனால் வந்துட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க இவங்க எல்லா வீடியோலையும் வந்துட்டு வைட்டமின் சி சேர்க்குறாங்கன்ட்டு. நான் எப்போதுமே வைட்டமின்ஸ் வந்துட்டு அதிகம் எடுத்துப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற இந்த வெய்ய காலத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹனி சோப்புக்கு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம தயாரித்து பார்க்கும்போது நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன், கிளின்சரிங் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப்பை நல்ல ஒரு சாஃப்ட்னஸாகவும் வச்சுருக்கும். நம்ம பாடியையும் நம்ம நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். பாடிக்கு மட்டும் தானான்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளின்சரிங் இருக்கும். சோப்பாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். எனக்கு இப்போ அளவு தெரியும், அதனால் நான் கொஞ்சமாக ஊற்றுறேன். பட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 ml யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேன் வெரி இம்பார்ட்டன்ஸ். தேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக எடுத்துக்கோங்க. கடையில் விற்கிறத தயவுசெய்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்துட்டு அது ஒரிஜினலாக இருந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து தேன் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நீங்கள் நல்ல தேனாக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லையும் விற்கிறாங்க. ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா தேனை வந்துட்டு வீட்லேயே தேனி வளர்க்குறாங்க பார்த்திங்களா, அவங்கள்ட்ட வாங்கினது இது. அவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்யூரிஃபையாக இருக்கும். ஸோ அதை மாதிரி தேனை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ml வந்துட்டு தேன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு சோப்பு தான் தயாரிக்க போகிறோம். தேன் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் வந்து கடையில் உள்ள நிறையா பிராண்டடை வாங்கி யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இதை மாதிரி உள்ளதை எடுத்துக்கோங்க. இதோட கலருக்கும் நீங்கள் கடையில் வாங்குற கலருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே, பார்த்தீங்களா? இதை ஊற்றும்போது பாருங்களேன் என்ன கலரில் தெரியுதுன்னு. ஸோ நம்ம சோப்பும் இதே கலரில் தான் இருக்கும். ஸோ இப்போ வாங்க நான் வந்துட்டு சோப்பை வந்துட்டு மேக் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஹனி சோப்பு தான் வந்துட்டு இப்போ பாயில் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா எப்படி கிளியரன்ஸாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். எக்ஸஸாக இருக்குது, அதனால் பக்கத்தில் ஊற்றிப்போம். இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க 5 hours வெயிட் பண்ணணும், 6 hours வெயிட் பண்ணணும். நான் அவ்வளோ டைம்ஸ்லாம் எடுத்துக்கிறது கிடையாது. நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு பாயில் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes ஒரு நல்லா லிக்விட் ஆகும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஊற்றிடுவேன். ஒரு 5 minutes 10 minutesலேயே எடுத்துடுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளியரன்ஸாக இருக்கும். ஸோ நான் இந்த சோப்பு உங்களுக்கு எடுத்து அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் வாஷ் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இந்த ஹனி சோப் தான் ரெடி பண்ணியிருக்கீங்க. பார்த்திங்களா எவ்வளோ கிளியரன்ஸாக இருக்குன்ட்டு. அதோட டிசைன் கூட அப்படியே இருக்குது. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கலக்கவே இல்லை. எப்படி கிளியரன்ஸாக வந்திருக்கு பார்த்திங்களா, இதை கிளியர் சோப்புன்னு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு ஒரு 10 ml மட்டும்தான் ஹனி சேர்த்துருக்கோம். ஹனி சோப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்டை கொடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருக்குது. ஸ்கின்னில் உள்ள டேமேஜ் எல்லாம் சரி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் இறந்த செல்களெல்லாம் சரி செய்யக்கூடியது. ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்துட்டு நல்லா பளிச்சுன்னு வைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரைனஸ் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க ஸ்கின் பார்த்திங்கன்னா கை கால்கள்லாம் அதிகம் வெடித்து காணப்படும். ஸோ இந்த வந்து தேன் சோப் அதிகம் நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரைனஸை சரி பண்ணக்கூடியது. ஸ்கின்னை நல்ல ஒரு சாஃப்ட்னஸாக வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த சோப்பு உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன். நம்ம வந்து சோப்பு எப்போதும் தயாரிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம தயாரிக்கிற ப்ராப்பராக தயாரிக்குமான்னு பார்த்திங்கன்னா தயாரிச்சுட்டு இதை எப்படி தேய்ச்சி பார்க்கணும். நல்லா நுர வர மாதிரி இருந்ததுன்னா பார்த்திங்களா. இப்போது இதே சோப்பை நம்ம வந்து கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 50 to 100 rupees ஆகும். ஆனால் நம்ம வந்துட்டு இன்றைக்கி எதுவுமே பண்ணலங்க பாருங்க, நுர வருது. ஸோ இந்த கிளியரன்ஸ் சோப்பை நீங்களும் ட்ரை பண்ணலாம். ஸோ இதேமாரி நிறைய வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.